ஹாய், வெல்கம் டு யூரோ 360. அப்போ இன்றைக்கு டாபிக் வந்து ஒரு மென்ஸ் ஹெல்த்தை பற்றி. மென்ஸ் ஹெல்த்ன்னு சொல்லிக்கல ஆண்களுக்கு வர ஒரு பிரச்சனை உண்டு, பெண்களுக்கு இருக்கு இல்லையாண்டு இல்லை. என்னென்னு கேட்டால் எங்கள்கிட்ட கணக்கு பேருக்கு தெரியாது வந்து எங்களோட யூரின் ஸ்பீடு வந்து கிட்னின்ற ஹெல்த்துக்கு வந்து எவ்வளோ முக்கியம் வந்து. யூரின் ஸ்பீடுன்றது யூரின் போகிற வேகம் வந்து எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கணக்கு பேர் தெரியாது நாங்கள் வேகமாக யூரின் போதா, எங்களோட யூரின் ஸ்பீட் சரியா இல்லை இது குறைவா கூடவா அண்டு அது வந்து எப்படி எங்களோட கிட்னியை பாதிக்கும்ன்றதும் வந்து கணக்கு பேருக்கு வந்து தெரியாது வந்து. சரியா தெரியாமல் எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் இருக்கிற வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 60-70 வந்து யூரின் கிட்னி ரெண்டும் பழுதாயினா அப்புறம் வரையினம் வந்து. அப்போ நாங்கள் கேட்கல வந்து 50-55-60 வயசுலேயே அவன் யூரின் ஸ்பீட் வந்து மாறி இருக்கும் வந்து, குறைஞ்சிருக்கும். சரியா குறைஞ்சோன வந்து அதில் தான் கவனிக்காக விட்டுருப்பி நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கிய யூரின் போக வந்து கிட்னி டேமேஜ் ஆகுறன்றது வந்து எங்களில் கணக்க பேருக்கு வந்து தெரியாது. சரியா அப்போ இந்த வீடியோ காணாமல் பாருங்கள், உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன் why I'm telling like this. சரியா அப்போ கிட்னி இப்போ கிட்னியில் எங்கள்கிட்ட வயசு வந்து வரையக்கில் வயசுன்னு சொல்லிடுறோம் 55-60-70 வயசு வரையக்கில் வந்து 55-60 வயசுலேயே வந்து எங்களோட யூரின் வேகம் வந்து குறைய தொடங்கும். அதாவது வந்து யூரின் போகணுமென்று விழிக்கிட்டோன்னு வந்து வாஷ்ரூமுக்கு போகணுன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் போகும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணினாலும் வந்து கொஞ்சம் ஃப்ளோ பண்ணாது, தூரம் போகாது, காலுக்குள்ள விழுகிற மாதிரி இருக்கும் வந்து. முடிவுலையும் வந்து ட்ராப்பாக பார்க்கும். சரியா அப்போ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க 55-60-65 வயசில் இருக்கிறார்கள் அநேகமாக நோட் பண்ணியிருப்பினம் வந்து. ஆனால் அதை வந்து அவையில் ஒரு பிரச்சனையாக எடுத்திருக்க மாட்டினம் வந்து. இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது வயசோட வார மாட்டோம், வயசு வரைக்கில் நடக்க இல்லாமல் போகுது, வயசு வரைக்கில் கதைக்கிற எல்லாமே குறையிறபடியாக, எல்லா ஸ்பீடும் குறையிறபடியாக வந்து யூரின் ஸ்பீடும் குறையலாம் ரெண்டு ஒரு அனுமானத்தில் வந்து அவையில் அப்படியே வாழ்ந்து கடைசியாக வந்து 2 கிட்னியும் வந்து பழுதாக்கினா பிறகு தான் எங்களை வந்து மீட் பண்ணுவீங்க. சரி அப்போ அதனால் இந்த வீடியோ நான் போடணும் முடிவு வச்சுனேன். அப்போ இதுக்குரிய காரணங்கள் இருக்குது, இதை எப்படி நாங்கள் அவாய்ட் பண்ணலாம் மட்டும் இருக்குது. சரி இது ஒரு சின்ன விஷயம் உண்டு, ஆனால் லைஃப்பில் நாங்கள் இக்னோர் பண்ணுற விஷயம் உண்டு. சரியா அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறாக்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ ஏன் இப்படி வருதுன்னு கேட்டால், பெண்களாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் சரி, இப்போ ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் சுரப்பி ஒன்று இருக்குது வந்து. இந்த யூரின் பைக்கு கீழே வந்து ஒரு சின்ன சுரப்பி ஒன்று இருக்குது வந்து. அது வந்து ஒரு இளமை காலங்களில் 30-40 வயசுகளில் வந்து இந்த விந்துகள் ஸ்பெர்ம்ஸுகள் வெளிவாரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஓகன். அது வந்து வயசு வரைக்கில் வந்து வீங்கி வரைக்கில் என்ன நடக்கும்னு கேட்டால், அது வந்து யூரின் பாதையை வந்து கொஞ்சம் அமர்த்தி பிடி. நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு, மெடிக்கல் டேர்ம் மட்டும் யூஸ் பண்ணல. இதை வந்து யூரின் பாதையை வந்து அமர்த்தி பிடிக்கல வந்து யூரின் போகிற ஸ்பீடை வந்து குறைக்கும். சரியா குறைச்சோன்னே அது மட்டும் இல்லை, குறைச்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து யூரின் போகணுன்னு வந்தோன்னே கூட உடனே போக வேண்டிய மாதிரி இருக்கும். சில அளவு கண்ட்ரோலும் போயிடும் வந்து. ஒரு 60-65 வயசு வரைக்கும் யூரின் கண்ட்ரோலும் இல்லாத மாதிரி இருக்கும் வந்து. பாய்ஸுக்கு தான் இது கூட வாரது. அடுத்தது வந்து இரவில் 4-5 தரம் எழுப்பி போகிறது. அப்போ இதெல்லாமே வந்து ப்ராஸ்டேட் சுரப்பியால் வர பிரச்சனைகள். சரியா அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, உங்களால் ஒன்றும் செய்யலாது. இப்படி நான் அறிகுறிகள் இருந்தால் வந்து நீங்கள் யூரோலஜிஸ்டரால் மீட் பண்ணித்தான் ஆகணும் வந்து. அப்போ யூரோலஜிஸ்டை மீட் பண்ணால் அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், அவர் வந்து சில டெஸ்ட்டுகளை செய்வார். என்னென்னு கேட்டால், இது வந்து கட்டாயம் டெஸ்ட் பண்ணித்தான் பார்க்கணும். சரி இது நீங்கள் நான் மற்ற வீடியோஸில் போடுற மாதிரி கனவுல செய்யலாது. சரி இக்னோர் பண்ணவும் மேலாது. என்ன இக்னோர் பண்ணினா வந்து உங்களுக்கு கிட்னி பழுதாகும், இல்லாட்ட வந்து உங்களுக்கு யூரின் டியூப் ஒன்று கிடைக்கும். யூரின் டியூப் இந்த கதீட்டர்ஸ்ன்னு சொல்லிவிடும், யூரின் பையில் கதீட்டர்ஸ் போட்டுக்கொண்டு இருப்பினம். அப்போ அந்த ஸ்டேஜில் கொண்டே விட்டுரும். அப்போ இதை வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா கியூரபிள். சரியா அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டால், அதை நான் யூரோலஜிஸ்ட்டை மீட் பண்ணினீங்கன்னா அவர் என்ன செய்வார்னு கேட்டால், சில பிளட் டெஸ்ட்டுகள் எடுப்பேர். அதை விட வந்து முக்கியமாக ஸ்கேன் பண்ணி பார்ப்பேர் வந்து. ஸ்கேனில் வந்து எவ்வளோ யூரின் மிச்சமாகுதுன்றது நான் கட்டாயம் பார்க்கணும். எங்களோட யூரினில் வந்து நாங்கள் யூரின் போயிட்டு வந்தோன்னே வந்து ஒன்றுமே மிச்சமாக இயலாது. ஒரு 10 ml 20 ml மிச்சமாகலாம், 100-200 ml வந்து மிச்சமாக இயலாது. சரியா அப்போ அப்படி ஆகுதுன்றதுன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கணும் வந்து யூரின் வந்து சரியாக எம்டி ஆகுது இல்லைன்னு. ஆனால் அறிகுறிகள் வந்து பெருசாக தெரியாது அந்த ஸ்டார்ட்டில் வந்து. சரியா அப்போ டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன். அடுத்தது வந்து இந்த யூரின் ஸ்பீடை செக் பண்ணுற மெஷின்ஸ் இருக்குது வந்து. யூரின் ஸ்பீடை செக் பண்ணுற மெஷின்ஸ் இருக்குது வந்து. அதில் போட்டு நாங்கள் உங்களோட யூரின் ஸ்பீடையும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். சரியா அதை விட வந்து சில பிளட் டாப் இதில் வச்சுட்டு அவர் வந்து முடிவெடுப்பேர் வந்து. இது வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ்ன்ற அளவை பார்ப்பேர். எவ்வளோத்துக்கு நீங்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்ட்டு, ஒரு 50% பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, 100-70%. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் சில மேனேஜ்மெண்ட்டுகளை சொல்லுவார்.
அப்போ இந்த ப்ராஸ்டேட் வருத்தம் இருக்கிற எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தான் தீர்வான்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு குட் மெசேஜ் வந்து அப்படி இல்லை. சரி, அப்படி இல்லை, எல்லாருக்குமே ஆப்ரேஷன் செய்யணுமென்னு இல்லை. ஒரு 10-20% ஏர்லி ஸ்டேஜில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக லைஃப் ஸ்டைல்லையே மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் குடிக்கிற தண்ணின்ற அளவு, சாப்பாட்டின் அளவு, சாப்பாட்டின் சில வகைகளை குறைச்சி, எக்ஸசைஸு, ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் அதில் குறைச்சி அதில் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்டார்ட்டில். பட் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வந்து நாங்கள் மெடிசின்ஸால் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக்ஸ், அதில் வந்து நீங்கள் பிளட் ப்ரெஷர் இதனால் கண்ட்ரோல் பண்ணுறீங்க தானே, அது மாதிரி இதையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். இதுகளுக்கு சின்ன சின்ன மெடிசின்ஸ் இருக்குது. கணக்கு பெரிய ஒரு 10 மெடிசின் இல்லை, 1 மேக்ஸிமம் 2 அவ்வளோதான் அதில் இருக்கிற மெடிசின்ஸில் அளவு வந்து. அப்போ அதை டாக்டர் டிசைட் பண்ணிவிட்டு தொடங்கினேன்னு சொல்லி சொன்னால் இதில் 80% 90% பிரச்சனை வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். மெடிசின்ஸ்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் என்னடே இருக்கு, நம்ம வந்து எல்லாருமே ஆப்ரேஷனுக்கு போகிறீங்க. ஒரு கொஞ்சம் பேர் 5லேருந்து ஒரு 10% ஆட்களுக்கு தான் நாங்கள் ஆப்ரேஷன் என்று டிசைட் பண்ணுறது. அதுலேயும் உங்களுக்கு ஒரு குட் மெசேஜ் இருக்குது வந்து ஆப்ரேஷன் என்று டிசைட் பண்ணினாலும் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனாக வராது. இப்போ டே கேஸ்ன்னு சொல்கிறது வந்து விடிய வந்து பின்னேரம் செஞ்சு இரவில் போகக்கூடிய அடுத்த நாள் போகக்கூடிய மாதிரி தான் இந்த சிஸ்டம் இருக்கும் வந்து. அது கேமராஸால் தான் செய்கிறது எண்டோஸ்காபிக் சர்ஜரின்றது. யூரின் போடுறதுல சின்ன கேமரா ஒன்று போட்டு அதை க்ளீன் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்போ அதுவும் ஒரு பெரிய ஆப்ரேஷன் இல்லை. முந்தி ஒரு 10-15 இயர்ஸுக்கு முதல் வந்து வயிற்றை வெட்டி ப்ராஸ்டேட் ஆப்ரேட் பண்ணுறன்றது பெரிய ஆப்ரேஷன் உண்டு. அதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கூட, அது கூட இது கூட கரைச்சல் பிடிச்ச ஆப்ரேஷன். இப்போ அப்படி இல்லை, இது ஒரு டே கேஸ். சரி, டே கேஸ்ன்னு சொல்லிச்சுன்னா விடிய போய் பின்னேரம் பாரு, இல்லை பின்னேரம் போய் விடிய போகிற அப்படி தான் இந்த ஆப்ரேஷன் இருக்கும் வந்து எண்டோஸ்கோபி முறைகளால் செஞ்சு கொள்ளலாம். அது எல்லாருக்கும் அப்படி தேவையாண்டி இல்லை. அப்புறம் நான் சொன்னோன்னே இப்படி இருக்கிறாங்க ஆப்ரேஷன் நினைச்சு பயந்தோட தேவையில்லை. சரியா? அப்போ நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டீங்கன்னா, உங்களோட யூரின் ஸ்பீடை கவனிக்காமல் விட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டால் உங்களோட யூரின் பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி பழுதாகும். அப்புறம் யூரின் டியூப்ஸ் வந்து பழுதாகும், அப்புறம் கிட்னி பழுதாகும், அப்புறம் எல்லாமே பழுதாகினோன்னா அப்புறம் கை வீங்கி கால் வீங்கி கரைச்சலில் தான் இருப்பீங்க. சரியா? ஆரம்பத்திலேயே இதனை கண்டுபிடிச்சி பிளாக் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டோன்னா சிம்பிளாக உங்களோட 60-70s வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். ரைட்? அப்போ நான் சொன்னதை கேட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஆட்களுக்கு. அடுத்தது வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணணும். நான் நம்பர் போடுறது நான் முதல் வீடியோஸில் இருக்கும் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடலாம், இல்லது வந்து டெக்ஸ்ட் போடலாம். ஃபோன் பண்ணி கதைக்கிறது கஷ்டம் என்னோட. ஏன்னா எனக்கு அவ்வளோ 1 லட்சம் கால் 3 லட்சம் வியூஸ் இருக்குது இப்போ லாஸ்ட் வீடியோவில். அவ்வளோ பேரும் கால் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். தட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். பட் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் ஃப்ரீயான டைமில் வந்து அதை நான் மேனேஜ் பண்ணி கொள்ளுவேன். சரியா? ரைட்? அப்போ ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது ஒரு தகவல் தேவைன்னு எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போட்டுவிடுறேன். நம்பரை இந்த மேலே போடுறேன் பண்ணிவிட பாருங்கள். பட் கால் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. சரி, தேங்க்யூ.